ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீதான் வேண்டும், நீ மட்டும்தான் வேண்டும். நீ இல்லாமல் இனி நான் வாழவே மாட்டேன் என்று ஒரு உறவு உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றது. யாரப்பா அந்த உறவு? என் மீது அன்பு கொண்ட அந்த உறவு யார் என்று நீ கேட்கின்றாய். உன் மீது அன்பு வைத்துள்ள நபர்தான் தங்கமே. ஆனால் ஒரு காலத்தில் நீ அந்த நபரை தூக்கி எறிந்து விட்டாய். குப்பை போல தூக்கி எறிந்து விட்டாய். ஆனால் உன்னை மறைக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் இன்று வரை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் அந்த நபர். யாரென்று இந்நேரம் உனக்கு புலப்பட்டிருக்கும் அல்லவா? இன்னும் விரிவாக சொல்கின்றேன் கேள். உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னை உண்மையாக நேசித்து உயிருக்கு உயிராக நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று கூறியும் உன் மனம் இலகாமல் நிச்சயம் நீ எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்றாய் அந்த உறவை. அந்த உறவோ உன்னை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு நல்ல நிலைக்கு வந்து மீண்டும் முன்னிடத்தில் தேடி வரப்போகின்றது. இப்பொழுது நான் நல்ல நிலைக்கு வந்துவிட்டேன், இப்பொழுதாவது என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னுடைய காலடியில் வந்து விழப்போகின்றது. அன்று என்னை வேண்டாம் என்று சொன்னாய். அதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று என்னை வேண்டாம் என்று சொல்லாதே. நீ மட்டும்தான் எனக்கு வேண்டும். வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் நான் வாழ்வேன், இல்லை என்றால் இந்நிமிடமே செத்து மடிவேன் என்று அந்த உறவு உன்னை தேடி வந்து அவருடைய காதலை வெளிப்படுத்த போகின்றார். அக்கணத்தில் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்க போகின்றாய். அதனால்தான் உன் அப்பா நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். என்ன செய்ய வேண்டும் என்பதனை யோசித்து வைத்துக்கொள். நிச்சயம் அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. அதற்கான காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது. இன்னும் சில தினங்கள் தான் இருக்கின்றது உன்னை தேடி வர. அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அவருடைய காதலை வெளிப்படுத்த உன்னுடைய குடும்பத்தினரிடமும் அவரே வந்து பேசுவார். அவருக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பும் உன்னுடைய சம்மதமும் மட்டுமே. நீ சம்மதம் தெரிவித்து விட்டால் இரு வீட்டாரிடமும் அவரே பேசுவார். அனைவரையும் முற்றுக்கொள்ள செய்வார். முடியவில்லை என்றால் காத்திருப்பார் இன்னும். ஆனால் அவருக்கு தேவையெல்லாம் நீ மட்டுமே, உன் அன்பு மட்டுமே. நீ என்ன செய்ய போகின்றாய் தங்கமே? பல நபர்கள் நீ உண்மையாக நேசித்து உன்னை விட்டு சென்று விட்டார்கள். இன்னும் அவரை நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ. ஆனால் இப்படி உன்னையே நினைத்து உன் மீது அன்பை வைத்து நீதான் வேண்டும் என்று நிற்பவரை நெருக்கதியாய் அலைய விடுகின்றாய். இது நியாயமா? நீ சற்று யோசித்துப்பார். நீ எந்த அளவிற்கு மனம் முடிந்து சென்றாய் உன்னை ஏமாற்றிய அந்த நபருக்காக. ஆனால் இப்பொழுது ஒருவர் பல காலமாக உன்னை நினைத்து உன்னுடன் வாழ வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை தேடி வந்துள்ளார். இவரை ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கின்றது. மறுக்க வேண்டாம். உனக்கான நல்ல வாழ்க்கை இது. அவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. இதுவே உன் அப்பாவின் வாக்கும் கூட, ஆசையும் கூட. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.